மதுரகவி தம்பிரானான நம்மாழ்வார் இப்பொழுது வைகாசி உற்சவ மகோத்சவத்திலே மங்களாசாசன வைபவத்தை கண்டருளிக் கொண்டிருக்கிறார். நவதிருப்பதி எம்பெருமான்களையும் இவ்விடத்திலே தானும் வரவேற்று அவர்களிடத்திலே விசேஷமான பருவட்ட மரியாதைகள் என்ன, ஸ்ரீ ஷடகோபம் முதலான மரியாதைகளை பெற்றுக்கொண்டு அந்த ஓரோர் எம்பெருமான்களையும் வரவேற்கக்கூடிய வைபவத்தை நாம் தொடர்ச்சியாக கண்டு மகிழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாகவும் இறுதி பகுதியாகவும் அமைந்திருக்கக்கூடிய இந்த வைபவமானது திருக்கோளூர் எம்பெருமான் வைத்தமானதி உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்ன இந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வாருடைய பாசுரமானது அமைந்திருக்கிறது. இதற்கு அர்த்தம் என்ன? தாரக போஷக போக்கியத்துவங்கள் மூன்றுமே நமக்கு எம்பெருமான் என்ன இடத்திலே ஆழ்வார் காட்டுகிறார். உண்ணுகின்ற சோறு அது எப்பேற்பட்டது என்னால் போக்கியமான வஸ்து, போஷகமான வஸ்து, நம்முடைய தேகத்தை போஷிக்கக்கூடிய வஸ்து அன்னமானது அமைந்திருக்கிறது. நம்முடைய தேகம் தரிப்பதற்கு பிராணன் தரிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வஸ்து பருகும் நீர், அது நம்மை தரிக்க வைக்கிறது. நம்மை ஆனந்தப்பட வைக்கக்கூடிய வஸ்து அது போக்கியமான வஸ்து என்று காட்டப்படுகிறது. அதுதான் வெற்றிலை பாக்கு. ஆக தாரக போஷக போக்கியத்துவங்கள் இவர் உண்ணக்கூடிய உணவே இவருக்கு எம்பெருமான் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமான் என்று காட்டுகிறார் இவ்விடத்திலே ஆழ்வார். உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்று திருக்கோளூர் எம்பெருமானிடத்திலே வைத்தமானதி பெருமானிடத்திலே ஆழ்வார் இருந்தார். ஆனால் அந்த ஊரை சேர்ந்த மதுரகவி ஆழ்வார் எப்படி இருந்தார் என்னால் தேவும் மத்தர் ஏன் குருகூர் நம்பி பாவினின்னிசை பாடித் திரிவனே என்று இருந்தார் மதுரகவி ஆழ்வார். திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாளை தவிர வேற ஏதும் தெரியாது என்றிருந்தார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை தவிர வேற ஏதும் தெரியாது என்றிருந்தார் திருக்கோளூரிலே அவதரித்த மதுரகவி ஆழ்வார் என்னிடத்திலே விசேஷமாக அர்த்தம் நிர்தாரணம் பண்ணப்படுகிறது. 10 பேரை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவர் உண்டு என்று காட்டுகிறார்கள். உண்ணபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் பேசுபவர்கள் சில பேர் உண்டு. அப்படி அந்நிலே நம்முடைய மதுரகவி ஆழ்வார். இந்த 10 ஆழ்வார்களும் எப்பேற்பட்டவர்கள் என்னால் பகவத் அனுபவம் இருக்கிற பொழுது ஆனந்தமாக பாசுரம் பாடுகிறார்கள். பகவத் அனுபவம் இல்லாத காலத்திலே சோகமாக பாடுகிறார்கள். அப்படி அன்னிக்கே மதுரகவி ஆழ்வாருக்கு எப்பொழுதும் நம்மாழ்வாருடைய அனுபவம் இருக்கிறபடினாலே என்றுமே மதுரமான வார்த்தைகளை தவிர வேறொன்னும் அறியாதவர். அப்பேற்பட்ட மதுரகவி ஆழ்வாரும் இப்பொழுது நம்மாழ்வாரை பிரதட்சணமாக பண்ணி தானும் உள்ளே சன்னதிக்குள்ளே எழுந்தருளுகின்ற வைபவத்தை நாம் இப்பொழுது ஆனந்தமாக கண்டு கழித்தோம். இந்த நம்மாழ்வார் தானும் 9 எம்பெருமான்களையும் அனுபவித்த மதுரகவி ஆழ்வாரையும் அனுபவித்த அந்த ஆனந்த களிப்பு தீரும்படியாக எழுந்தருளுகிறார்.